ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு தான் பார்க்க போறோம். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுறாம மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசிக்ஸ்ல இருந்து சொல்ல போறோம். ஸோ இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதுல யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்தெந்த வழியான மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், ஒரு நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கீவேர்ட்ஸ்னா பார்க்கணும், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் லாங் டர்ம்ல நல்லா க்ரோ ஆகிருக்கும், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறைய பேர்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் எல்லாம் ஒன்னா சேர்த்தா ஒரு ஃபண்ட் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஃபண்டை ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் பாண்ட்ஸ்ல ஒரு பினான்சியல் எக்ஸ்பர்ட்டை வச்சு அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஎன்சினா என்னன்னு பாத்தீங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா எதுவும் கிடையாது. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இன்வெஸ்டர்ஸ் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது ஒரு பினான்சியல் எக்ஸ்பர்ட்டை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலையை பார்க்கக்கூடியவங்க தான் இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஏஎன்சின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி என்னென்ன அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபெமிலியரான பேங்க்ஸ் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஏஎம்சி வந்து ரன் பண்ணுவாங்க. லைக் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஆக்சிஸ் பேங்க் மாதிரி இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம். இதை தவிர்த்து இன்னும் பிரைவேட் அண்ட் கார்பரேட் ஏஜென்சிஸும் இருக்காங்க. லைக் நிப்பான் இந்தியா, டாடா அண்ட் ஆதித்யா பிர்லா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே இவங்களை நம்பி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் ஃபண்டை எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. லைக் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸோட அமௌண்ட்டை எங்கே முதலீடு செய்யணும், அதை எப்போ எடுக்கணும், திருப்பி அதை எங்கே முதலீடு